ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், குட்டி பக்கெட்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் பாட்டமில் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க. ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் கட் பண்ணி ஒட்டிக்குவோங்க. அப்படி கிஃப்ட் ரேப்பரோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும்ல, கிஃப்ட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்குடைய நல்ல போர்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன்ஸை கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க. அதாவது அந்த கண்டெய்னரை சுற்றி பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் அந்த பார்டர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த பார்டர் பாட்டமில் வர மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டேன். மேலே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பிளாஸ்டிக், ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு கீழே அந்த பார்டர் இருக்கிற மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான பிளான்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளான்டரை நீங்கள் ஒரு ஹூக்கில் கூட ஹேங் பண்ணி நீங்கள் அழகாக குட்டி குட்டி பிளான்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர் பிளான்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளான்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய இன்விடேஷன்ஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளைனாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் மூடி கூட நம்ம அதே இன்விடேஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு பிக்சரை கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாச்சும் பிக்சர் இருக்குது அப்படின்னா அதை கூட சென்டரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த இன்விடேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய இன்விடேஷன்ஸில் விநாயகர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ப்ளைனாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒரு போர்ஷனில் பார்த்திங்கன்னா 4 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்ஷனையும் இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், பாரதி, கௌஷிகா, தீக்ஷிகா, சகாயா ஃப்ளோவியா, சைதலி, ஃபாத்திமா, சாய் பவித்ரா, ஹசின், குதுப், ஹனியா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போர்ஷன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு மெஷர் பண்ணி மற்ற போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு லீஃப் மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டும் பொழுது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 போர்ஷன் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 போர்ஷனையும் மடித்து நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னுடைய வீடியோஸை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் மேலும் மேலும் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 4 போர்ஷனையுமே அழகாக அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் பிக்சரை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் மற்ற போர்ஷன்ஸ் அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸை இந்த பிளாஸ்டிக் மூடியை சுற்றி பார்த்திங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி 1 by 1 ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மடித்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து ஒட்டிக்கலாங்க. நான் சுற்றி ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஹாட் க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு
அதை வச்சு தான் ஒவ்வொரு லீஃபாக ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒட்டும் பொழுதே டக்குன்னு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒட்டி முடித்ததும் டக்குன்னு எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். சுற்றி அந்த பிக்சரை சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லேயர் கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் அதாவது 2 லீஃபுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு லேயர் சுற்றிலுமே நம்ம ஒட்டி விட முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு லேயரோட கூட நீங்கள் விட்டுடலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. வால் ஹேங்கிங் சொல்கிறீங்க, ஆனால் எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பிக்கிட்டு நம்ம ஒரு ஹேங் பண்ணுறதுக்கான கயிறை வந்து ஒட்டி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடில் சென்டர்லேயோ இல்லை வந்து கார்னர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கயிறை யூஸ் பண்ணி வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு இன்விடேஷனை யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் காட்டன் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காட்டன் பாக்ஸை ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணுறனோ அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த அட்டையை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை அந்த அட்டையுடைய நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி முடித்த பிறகு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக சிசர் எடுத்து பேக் சைடில் நம்ம டபுள் சைட் டேப் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. இதுக்கு மேலே கூட நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுடைய ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாஸ் பேக்கெட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாட்டம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸில் இந்த பாட்டம் போர்ஷனை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கயிறை வந்து நாட் போட்டுட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பாட்டமை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கயிறை இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பாத்ரூமில் டூத் ப்ரஷ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி உள்ளே நிற்குது அப்படின்னா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த மூடியை நீங்கள் ஜஸ்ட் கழட்டி விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2 ஆஃபாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 போர்ஷனையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய போர்ஷன் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு முன்னாடி டிப்ஸில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன், அந்த போர்ஷனை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ
தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.